வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. அநேகருக்கும் பலவாட்டி வாக்களிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வாக்களிக்க போகிறவங்களா இருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே வாக்களிச்சிருந்தாலும் முதல் முறையாக வாக்களிக்க போகிறதா இருந்தாலும் இந்த தேர்தலில் மறக்காமல் நீங்கள் சென்று வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக காமிக்கிறதுக்காக இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாக்கு செலுத்துறதா நினச்சி அழுத்திட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் சம்மந்தப்பட்டு தான் ஒரு டாப்பிக்கு. ரொம்ப நாளாக இதை பற்றி பல சிச்சுவேஷன்ஸ் நம்மளை பேசினாலும் இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு காரணம் ஏற்பட்டிருக்கு. ஸோ டீலிமிட்டேஷன் குறித்து பார்வையாளர்கிட்ட அவரோட கருத்தை நான் திருப்பியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுக்கான முக்கியமான ரீசன், இதை பேசுறதுக்கு முக்கியமான ரீசன், பாஜக இந்த நேரத்தில் இதை எடுத்துகிட்டு வரது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இது ஆதரிக்கும் விதமாக பேசிகிட்டு இருக்காரு. இதை குறித்து நீங்களும் ஒரு பதிவு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் மறுவரையறை மசோதாவுக்கு எதிராகத்தான் பேசியிருக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறனால கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகிறேன் என்ற அடிப்படையில் அவர் அதை ஆதரித்து பேசிட்டு வர்றது அவருக்கே ஒரு பெரிய பின்னடைவை தான் தமிழ்நாட்டு தேர்தலில் ஏற்படுத்தும். அதை அவர் மாற்றி எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு என்னன்னு தெரியல. இப்போ இங்கே இதெல்லாம் என்னென்னா ஒரு குழப்ப நிலை உருவாகி இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஒன்று பேசுகிறாப்புல. அதே வழிமொழிகிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டீலிமிட்டேஷன் வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கு வரதாக இருந்த 59 சீட்ஸை இப்படி திமுக தட்டி பறிக்கிறதுக்கு காரணமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறது பாமர மக்களையும் எளிய மக்களையும் ஏமாற்றும் விதமாக இருக்குது. நீங்கள் இருக்கிற உண்மையை பேசணும், யாராக இருந்தாலும் உண்மை பேசணும். அதை விட்டுட்டு கூட்டணி வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம் இல்லைன்னா இதில் பேச முடியாது அப்படின்னா கடந்து போயிடும். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய சிந்தனை என்னென்னா, தமிழக தேர்தலை இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு சில நாளில் தமிழ்நாட்டில் மக்கள் தேர்தலை சந்திக்க போகிற இடத்துல இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரணுங்கிற அவசியம் பாஜக இருக்கா? ஏன் ஒரு 2 வாரம் கழிச்சு கூட அதை கொண்டு வந்துருக்கலாம். இல்லை, நீங்கள் அடிக்கடி இதை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவீங்க. இந்த ஃபுல் கேமே பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு பாஜக கொண்டு அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாத மாதிரி பண்ணுன்றது தான் பிஜேபியோட ஒரு கேம்னு. அதில் ஒரு பார்ட்டு தானே இது. அதாவது 2வது இடத்துக்கு பாஜக கொண்டு வரது கிடையாது. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறது. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு பார்கெனிங் பொட்டன்ஷியல் குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா அவங்க பாஜக அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஏடிஎம்கேவை. இதுதான் அவங்களுடைய திட்டம். ஸோ அதை நம்ம சொல்லியிருக்கோம். சிலர் பட்டு தான் உணர்வார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவும் இந்த முறை தேர்தலையும் கூட அவங்க பாடங்களை கற்றுக்கொள்வார்கள்ங்கிற ஒரு பார்வையும் இருக்குது நமக்கு. ஆனால் நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த தேர்தல் நெக் டு நெக் இருக்கும். யார் ஜெயிப்பாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. யார் ஜெயித்தாலும் ரொம்ப ஒரு மேரான ஒரு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். விஜயோடைய வருகை பெரிய அளவு ஓட்டுடைப்பு அரசியலுக்கு வலு சேர்க்கும். இதை நம்ம தெளிவாகவே சொல்லிருக்கோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சைக்கிள் கேப்பில் எவனோ ஒருத்தன் ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்காங்க. விஜய் ஜெயிப்பார் நான் சொன்னேன்ட்டு. விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், விஜய்க்கும் நல்லாவே தெரியும். அவங்க இந்த முறை பண்ண போகிறது முழுக்க வாக்கு உடைப்பு அரசியலாகத்தான் இருக்கும். அவர்களோட வாக்கை காட்டுவாங்க, அதன் மூலிமா உடையும். இதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், இந்த வாக்குடைப்புனால அது திமுகவுக்கு சில இடங்களில் பாசிட்டிவாக போகிறதுக்கும் கூட வாய்ப்புகளும் இருக்கலாம். இதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் அதிமுகவுடைய வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு வராமல் போகிறதுனால அதிமுகவும் பெரிய அளவு சைன் ஆகிறது கேள்விக்குறி. இது மாதிரி ஒரு கேள்விக்குறியான தேர்தலாக தான் இது இருக்கும். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஆளுகளும் அவங்களுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு 40% இவங்க வந்துடுவாங்க, அந்த சதவீதம் வந்துடுவாங்கன்னு மாறி மாறி போல் நடத்தின மாதிரி காமிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். சொன்னது போல் டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேக்கு. யார் ஜெயித்தாலும் ஒரு சின்ன மார்ஜினில் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். 15% வரைக்கும் விஜயனால் வாக்குகளை உடச்சி தன் வசப்படுத்த முடியும். அது கொஞ்சம் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், கொஞ்சம் குறையலாம். இது விஜயோடைய சொல்ல முடியாது. அவருடைய மனைவியும் கூட இந்த தேர்தலுக்கு நடுவில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த காணொலி வர அப்போவே கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ விஜய் ஆனால் எப்படி பார்த்தாலும் வாக்கு உடைப்புங்கிறது கன்ஃபார்ம். அவர் வாக்கு உடைக்க போகிறாரு, அதில் ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற போகிறாரு. அதன் மூலமாக அவங்க கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. 8% மேலே வாக்கு வாங்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வாய்ப்பு இருக்குது. அது மோஸ்ட்லி பாசிபிள் தான். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம். நம்ம எங்கேயுமே விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்னு நம்ம எங்கேயுமே சொன்னதில்லை. அப்படி சொன்னது மாதிரி சில ஃபேக் நியூஸும் பரவிக்கிட்டு இருக்கு. அது நம்பகத்தன்மைக்கு இல்லை.
புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த தப்பான தகவல்களை பரப்பாதீங்க, யார் பரப்புனாலும். நம்ம இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் ஜெயிச்சு வந்தாலும் தமிழர்களுக்கு எந்த நன்மையும் இல்லைங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் இன்றைய தேர்தல். ஆனால் உங்களுடைய கருத்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கே பாரி. ஏன்னா எல்லாருமே பொதுவான நபருக்கு கூட உங்களோட பதிவு கீழே வந்து கேட்குற கேள்வி, எங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, யாருக்கு தான் ஓட்டு போடுறது? சப்போர்ட் பண்றதுக்கு வழி இல்லைங்க இந்த முறை. நான் என்ன சொல்ல, சரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எல்ஜிபிடிக்கு விஷயத்துல நாம் தமிழரோட நம்ம வந்து கருத்து முரண்பட்டோம். அப்ப அந்த சண்டே வந்து முடிவுக்கு வந்துச்சா, அதுக்கப்புறம் நம்மளும் பேசல, இது விட்டாச்சு. அந்த சண்டே எதன அடிப்படையில் முடிவுக்கு வந்துச்சு? இவங்க என்ன சொன்னாங்க? நாம் தமிழர் தரப்புல இருந்து நாம் தமிழருக்காக இந்த வீடியோக்கெல்லாம் போட்டாங்கல்ல, சில பேர் அந்த முட்டுக்காரர்னு பேர் வாங்கினவங்களாம் வீடியோ எல்லாம் போட்டாங்கல்ல, அவங்களாம் என்ன சொன்னாங்க? பாலியல் அறுவை சிகிச்சை, பாலியல் மாற்று அறுவை சிகிச்சைக்கெல்லாம் நாங்க ஆதரவு கிடையாதுன்னு தானே சொன்னாங்க. ஆதரவு கிடையாதுன்னு தானே சொன்னாங்க. உங்களோட தேர்தல் அறிக்கையில என்ன வந்திருக்கு? சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் கூட வந்து அந்த கேள்வி கேட்கிறாரு. அந்த தேர்தல் அறிக்கையில வந்துட்டு பாலியல் அறுவை சிகிச்சைக்கு, மாற்று அறுவை சிகிச்சைக்கு தனியா ஹாஸ்பிட்டலே தொடங்குவேன்னு சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதைத்தான் நாங்க வந்து செய்யலான்னு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இது தாங்க உலக வல்லாதிக்க சக்திகள் விரும்பக்கூடிய செயல்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தானே நாங்க சொல்றோம். அப்படின்னா இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த ஆதரவுலாம் எப்படி நான் கொடுக்க முடியும்? எல்ஜிபிடிக்கு ப்ரொபகண்டாவுக்கு நீங்கள் விலை போகிறீங்க, எல்ஜிபிடிக்கு ப்ரொபகண்டாவை வந்து ஏற்றுக்கிறீங்க, எதுக்கு வருது இந்த மாதிரி? ஒரு பக்கம் என்ன சொன்னீங்க? பாலியல் அறுவை சிகிச்சைக்கு, பாலியல் மாற்று செக்ஸ் அஃபர்மேஷன் சர்ஜரிக்கு வந்து நாங்கள் துணை இல்லை, தெளிவாக சொல்லியிருந்தாங்க. தெளிவாக நீங்கள் வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தீங்க. இவங்க அறிக்கை உள்ள அந்த அமைப்பு, அவங்க வந்து அந்த எல்ஜிபிடிக்கு அமைப்புக்கு ஆதரவாக இருக்காங்க, அவங்க வந்து அறிவிப்புலாம் கொடுத்தாங்க. அப்போ அதுதான் எங்களுடைய கருத்தும் கூட அப்படின்லாம் உட்காந்து மணிக்கணக்காக பேசுனீங்க. இப்போ என்ன, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் சொல்லொன்று செயலொன்றுன்னு இருக்கிறவங்க மீது நம்பிக்கை இல்லை. நாங்கள் தமிழ் தேசிய அமைப்பு கட்டுவோம், அந்த தமிழ் தேசிய அமைப்பு எப்படி செயல்படுதுங்கிறத பார்த்து மக்கள் அதுக்கப்புறம் ஆதரவுங்கிறதெல்லாம் அது முடிவு பண்ணலாம். ஆனால் இந்த முறை வந்து நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க போகிறது இல்லை. இந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த இதுக்காக அதுக்காகலாம் பண்ணாதீங்க. நிறைய தப்பு, நிறைய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியறதுனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஸோ இதை நம்ம இங்கே பதிவு சொல்லிடுறேன். இந்த தேர்தலில் என்னுடைய ஆதரவுங்கிறது எந்த கட்சிக்கும் கிடையாது. சரி, இது எல்லாமே கனெக்டட் தான். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போட்டுருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம், உங்களுக்கு வந்து ஓட்டே இல்லை, நீங்க ஏன் தேர்தலை பற்றி பேசுகிற, அந்த மாதிரியும் கேட்குறாங்க. ஓட்டே இல்லைங்கன்னம்னா அந்த ஓட்டே தேவையில்லைன்னு நான் முடிவெடுத்தேன். புரியுதா? இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம ஜனநாயகத்தை அடகு வச்சுட்டோம். வட இந்தியர்களுக்கு இங்கே உள்ள வாக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வளைந்து கொடுத்துட்டோம். வேற என்ன? எதிர்த்து பேசியிருக்கணும்ல. வட இந்தியர்கள் வாக்காளர்களாக தமிழ்நாட்டுக்குள்ள மாறுறது எதிர்ப்புன்னு யார் பேசிட்டு தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சு? அதை எஸ்ஐஆர் மூலமாக அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு வந்து தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் வந்து வெகுண்டெழும்னு நம்ம எதிர்பார்த்தா இவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே சுருண்டு விழுந்தாங்க. ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து நிலைநாட்டாம அது வேணா எல்லாரும் போய் பதிவு பண்ணுங்கன்னு நின்ட்டாங்க. எதிர்ப்பை காட்டியிருக்கணும்ல, காட்டல. அப்போ இப்போ இவங்களை நம்பி என்ன பண்ண முடியும்? இவங்கெல்லாம் தமிழ் தேசியம் மட்டும் பேசுறதுல. இப்போ திமுகவும் என்ன பண்ணுச்சு? நாங்கள் எதிர்க்கிறோம் எஸ்ஐஆர், ஆனாலும் போய் பதிவு செய்யுங்க. விஜய் என்ன சொன்னாரு? நாங்கள் எதிர்க்கிறோம் எஸ்ஐஆர், ஆனாலும் போய் பதிவு. எப்படி பதிவு செய்யணும்? வீடியோலாம் போட்டார். அப்புறம் அதை தான் விமர்சிச்சோம். அப்போ இவன் யாருக்கு மட்டுமே உண்மை இல்லையப்பா, எப்படிப்பா நீ எதிர்க்கிற, அப்புறம் போய் பதிவு செய்ய சொல்லி எப்படி எதிர்த்த? இப்போ உன்னோட எதிர்ப்பு என்ன? இப்போ எஸ்ஐஆர் எதிர்த்தல, என்ன எதிர்த்து கிழிச்சிட்ட? இப்போ நீ யாரு கேட்குறேன் எல்லார்ட்டையும், என்ன எதிர்த்து கிழிச்சிட்ட? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுல, முடிச்சு விட்டு இல்ல. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சு நீ முடிக்கிறதுக்கு காரணமா இருந்தீல. அப்ப என்னன்னு உனக்கு வந்து மக்கள் மீது அக்கறை இருக்குது? யாருக்கு இருக்குது? திமுக சொல்லிச்சு எதிர்க்கிறோம்னு, விஜய் சொன்னாரு எதிர்க்கிறோம்னு, நாம் தமிழ் சொல்லிச்சு எதிர்க்கிறாங்க. என்னத்தை எதிர்த்தாங்க இப்ப? அப்ப இதுதாங்க நடக்கும். இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்க்கிறேன் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வரும். சரி, இப்போ நீங்க அதிகமா அந்த 1000 ரூபாய் திட்டம், 8000 ரூபாய் திட்டம் மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேர்ந்து திருப்பி ஓட்டு போடணும் நீங்க விரக்தியில சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னு வெகுஜன மக்கள் கிட்ட மேலோட்டமா ஏமாத்துற மாதிரி இருக்கு அந்த பேச்சு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 56 சீட்டு 58 சீட்டு கிட்ட நம்மளுக்கு உயரும், நம்மளோட பிரதிநிதித்துவம் 59 உயரும், நம்மளுக்கு வர வேண்டியதை வேணான்னு பாருங்க, இங்க எல்லாம் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஆதரிக்கும் வைக்கும் விதமா ஒரு பிரச்சாரம் நடத்தப்படுது. ஸோ பேசிக்கலி திருப்பி இதோட பிரச்சனையை மக்கள் கிட்ட நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு முறை வந்து டீலிமிட்டேஷனை பத்தி பேசியிருந்தோம். இது ஏன் அப்படின்னா நிறைய பேர் டீலிமிட்டேஷனை பத்தி பேசுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேற சேனல்லாம் பேசல. டீலிமிட்டேஷன் வரதுக்கு முன்னாடியே அதை பத்தின டிஸ்கஷன் வரும்போதே இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அந்த இதுலேருந்து நாங்கள் எந்த இதுலையும் மாறல. டீலிமிட்டேஷன் வந்து ஆபத்தான ஒரு செயல் திட்டம் தான். இங்கே இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத மட்டும் நம்ம இந்த டேட்டாஸை வச்சுட்டே நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து வந்துட்டு நமக்கு 40 சீட்ஸ் வந்து இருக்கு. அதாவது தமிழர்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 40 பேர் இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்டியூன்சிஸில் என்ன இப்போ சிக்கல் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்லிடுறாங்க. நம்ம சொல்ல போனோம், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதிகளை கான்ஸ்டியூன்சிஸை வந்து வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இதில் வந்து 1972லயே இதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலை. அது வரைக்கும் வந்து ஒவ்வொரு சென்சஸுக்கும் வந்துட்டு அந்த கான்ஸ்டியூன்சிஸை வந்து தொகுதியை வந்து மறுவரையறை செஞ்சு எவ்வளோ ஜனத்தொகையோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி தான் நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம். இந்தியா ஆரம்பிக்கும் பொழுது ஜனத்தொகைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூன்சி அப்படின்னா இத்தனை நபர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதி அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ ஜனத்தொகை ஏற ஏற ஆட்டோமேட்டிக்காக பிரதிநிதிகள் ஏறும். இதுதான் இது. ஆனால் 1972ஓட அதை நம்ம நிப்பாட்டிட்டோம். அதுக்கான அடிப்படை காரணமே ஏன் நிப்பாட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனத்தொகை மாற்றம் என்பது தென்பகுதியை விட வட பகுதியில் வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்போ வட இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. அப்போ அவங்களுக்கு அதிகமான கான்ஸ்டியூன்சிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுங்கிறனால இது வந்து ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த முறை இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா இந்தியாங்கிறது வந்து ஒரு நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னதான் உங்கள் தலையில் மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலும், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலும், இந்தியா என்பது பல்வேறு விதமான தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு, ஒருங்கிணைக்கப்பட்ட அது ஒரு வெளிப்படையாக சொன்னால் அது ஒரு சப்கான்டினென்ட். இந்தியாவே ஒரு சப்கான்டினென்ட். அதில் வெவ்வேறு தேசிய இனங்கள் வாழ்கிறார்கள், வெவ்வேறு மதங்கள் இருக்கிறது, வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், புரிதல், அரசியல் எல்லாம் வேறையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது முழுக்க வட இந்தியர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய நிலப்பகுதியாக போகும். அது வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்களோட ஆதிக்கத்திற்குள்ள இந்தியாவை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கு பெரிய பிரச்சனை ஆகுங்கிறதுனால, இந்த தேசிய வரையறைகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருங்கிறதுனால இதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1972ல இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கு மேலே இது இல்லை. ஸோ இதுதான். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, டீலிமிட்டேஷனுங்கிறது நீங்கள் அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இருக்குது. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனை வந்து நாடாளுமன்றத்தில் நம்ம கொடுக்கணுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் அதுக்கு ப்ரொபோஷனலாக தான் இருக்கணும், பாப்புலேஷன் ப்ரொபோஷனலாக இருக்கணுங்கிறது தான் நம்ம சட்டத்தில் பேலன்ஸ் கொண்டு வர மாதிரி. சரியா? இவ்வளோ நாளாக அது ஃப்ரீஸ் ஆகி கிடந்துச்சு இந்த பிரச்சனைகள்னால, இந்த பாப்புலேஷனுடைய இம்பேலன்ஸ்னால. இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து சரி செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு எடுக்கிற சென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ். 2011 கடைசியா வந்து நேஷனல் லெவல் சென்சஸ் வந்து எடுத்தப்பட்டது. அப்ப 2011 சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரலாம், இந்த மாதிரி வந்து தொகுதி மறுவரையறையை கொண்டு வரலான்ட்டு. பட் எப்படி பார்த்தாலும் 1972லயே அந்த இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லித்தான் அதை அந்த 1972 டீலிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸ். அந்த 1971 சென்சஸ்லயே இம்பேலன்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சனால தான் அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். அப்போ 2011 வந்துட்டு எப்படி இருந்திருக்கும்? 15-16 வருஷம் கிட்ட ஆகுது. அப்போ அந்த இப்போ இல்லை, நான் 2011 அவங்க 1972க்கும் 2011க்கும் நீங்கள் பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போ நம்ம வந்து அப்போவே வந்து பெரிய அளவு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத புரியுது நமக்கு. அப்போ அதுவே நம்ம தமிழ்நாட்டை பெரிய அளவு பாதிக்கும். ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத இந்த முறையில் நம்ம கொண்டு வந்தோம், இப்பயும் நம்ம பாப்புலேஷன் முறையிலேயே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் எந்த வருஷம் சென்சஸ் எடுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் சவுத் இந்தியாவுக்கு பெரிய அடி உழுகும். ஏன்னா சவுத் இந்தியா வந்து முழுக்க பாப்புலேஷன் ரிடக்ஷனுக்கு இந்தியாவுக்கு பெரிய அளவு உதவி இருக்குது. வெளிப்படையாக சொன்னோம்னா தமிழர்களுடைய பர்த் ரேட்டே வந்து உலக ஐரோப்பிய நாடுகளை விடவே குறைஞ்சிருச்சு. நமக்கு இட்டாலிக்கு ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகளை விடவே நம்ம குறைஞ்சிருக்கோம். ஐரோப்பிய நாட்டோட பர்த் ரேட்டை விடவே கீழே தமிழ்நாடு போயிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம பர்த் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் நம்ம இந்த புலிராஜா கைட்ஸ் ஒருமான் பரப்புனது, காண்டம்ஸ் அதிகமாக, குடும்ப கட்டுப்பாட்டை வந்து ஊக்கப்படுத்தினது. ஒரு காலத்துல எல்லாம் அந்த காமெடிலாம், இந்த வடிவேல் காமெடி, கவுண்டமணி காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஊர்ல ஆளுகளை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு வெட்டிட மாட்டாங்க, ஏதோ ஒன்று பைப்பு அந்த கனெக்ஷனை மாற்றி விட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு குடும்ப கட்டுப்பாட்டை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த அளவுக்கு நடந்துகிட்டும் இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்ப கட்டுப்பாட்டெல்லாம் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே மருத்துவமனைக்கு 2 குழந்தைகள் மேலே பெற்றுக்கிற தாய்மார்கள் போகும்பொழுது அரசு மருத்துவமனையில் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை மக்கள் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ல விரும்பல. அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் 2வது குழந்தைக்கு அப்புறம்
கருத்தரிச்சு பெண்கள் போனா என்னென்ன மாதிரிலாம் பேசுறாங்கிறது அது அவதிப்பட்டவர்களுக்கும் பாதிப்படைந்தவர்களுக்கும் தெரியும். எல்லாம் அங்கே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாலு பின்ன போயிட்டு வரவங்களாம் இருந்தா இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கறதே இல்லைன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லைன்னா ப்ரிவிலேஜா இருக்கீங்க. நம்மலாம் ப்ரிவிலேஜாவே இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வரோம், ஏன்னா அரசாங்க மருத்துவமனை அப்படிதான் எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ அதுல எல்லாம் வந்து நடக்கிறது நமக்கு கண்கூடாக தெரியும், போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு பாப்புலேஷனை ரிடக்ஷன் பண்ணி தமிழ்நாட்டெல்லாம் இப்போ பாப்புலேஷனில் பெரிய அளவுக்கு குறைச்சதுக்கப்புறம் இப்போ பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்க போகிறோம்னு சொல்கிறது வெளிப்படையாகவே தமிழர்களுடைய அரசியலை, மலையாளிகளோட அரசியலை, தெலுங்கர்களோட அரசியலை, கன்னடர்களோட அரசியலை, இன்னும் யார் யார் எந்தெந்த எந்தெந்த ஸ்டேட்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய அரசியலையும் நீர்த்து போக செய்கிறது. பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு அரசாங்கம் சொல்கிற எதையுமே ஃபாலோ பண்ணாமல் தான் உண்டு தான் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பெத்து போடலாம்னு சொல்லி பெத்து போட்டுட்டு இருந்தவனுக்கு அதனாலேயே அரசியல் பலம்ங்கிறது என்னன்னா, தப்பு செஞ்சவனுக்கு ரிவார்டு, சரியா நடந்தவனுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீலிமிட்டேஷன் இருக்க போகுது. ஸோ இனி டீலிமிட்டேஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பாப்புலேஷனை வச்சு பண்ணவே கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய உறுதியான நிலைப்பாடு. இந்த இடத்துக்கு தான் எல்லாமே வரணும், பாப்புலேஷனை வச்சு நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் இப்புறம் பண்ணிக்கலாங்கிறதுமே நமக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ ஹிந்தி பெல்ட் எய்தர் பிஜேபி எய்தர் காங்கிரஸ் இவனுங்க பாப்புலேஷனை தான் தூக்கிட்டு வருவானுங்க. ஏன்னா இவங்க அங்கே மெஜாரிட்டி, வேற இனம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி பேசக்கூடியவங்க மெஜாரிட்டிங்கிறனால அவங்க ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பார்லிமெண்ட் அமைப்பதற்கு அவர்களுக்கு டீலிமிட்டேஷன் பெரிய அளவு வலு சேர்க்கும். அப்போ அவங்க அதை தலையாட்டுறதை வந்து நம்ம நாளைக்கே காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணும், இப்போ அக்செப்ட் பண்ணலாமல் இருக்குது, நாளைக்கே அது வந்து அக்செப்ட் பண்ணோம், சென்சஸை வச்சு நம்ம பண்ணலான்னு சொல்லும். ஆனால் அப்போவும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இனிமேல் ஜனத்தொகையை வச்சு பாப்புலேஷன் இதை வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் டிசைட் பண்ணுறது வந்து இருக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இல்லை அதோட நில்லு. ஏன்னா என்னை ஏன் குறைச்சிருக்க கூடாதுல்ல, எல்லாம் பெருகுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பற்றி பேசினேன்? பாப்புலேஷன் கண்ட்ரோல் பேசிட்டு இப்போ பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷனா என்னையா பேச்சுது? அநியாயமான ஒரு விஷயம் இல்லையா? இதை வந்து நம்ம தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தமிழர்கள் மட்டும் இல்லை, எல்லா சவுத் இந்தியாவுமே இதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ் தான். இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும்னா சொல்ல முடியாது. சவுத் இந்தியான ஒரு ஸ்டேட் ஃபார்மா, ஒரு நாடு ஃபார்மா இருக்கும் கூட வாய்ப்பை ஏற்படுத்திடலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு இன்ஜஸ்டிஸ் அதிருப்தி ஏற்படும். ஒரு இந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு பெரிய அளவு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ டீலிமிட்டேஷனுங்கிறது இருக்கக்கூடாது. டீலிமிட்டேஷன் இனிமேல் செயல்படுத்தப்படக்கூடாது. இனிமேல் ரெப்ரசன்டேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதாவது எப்படி ரெப்ரசன்ட்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை பேர் இருக்கா, இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள இனிமேல் தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேஷனோட பெர்சன்டேஜ் மாறக்கூடாது. புரியுது. இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எந்த பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அந்த பர்சன்டேஜ் மாறவே கூடாது. இதுதான் நம்ம சொல்கிற ஒரு விஷயம். அதை தானங்க பிஜேபி சொல்லிச்சு. இங்கே தான் நீங்கள் வருவீங்க. இப்போ பிஜேபி வந்து சொன்ன விஷயம் என்ன, இதை நம்ம கொஞ்சம் டேட்டாவாக நம்ம பார்த்து. சரி, இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு வந்து நமக்கு 40 தொகுதிகள், 40 சீட்ஸ் இருக்குது, 40 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 42, ஒரிசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21, அதுக்கப்புறம் வந்துட்டு மேற்கு வங்காளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 42. இது தான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. இப்போ இவங்க வந்து என்ன சொன்னாங்க பாஜக அப்படின்னா, நாங்கள் சென்சஸ் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலாக குறைஞ்சிரும். ஓகே, சென்சஸ் வச்சு மட்டும் பார்த்தோம்னா நமக்கு 40 இருக்கிறது வந்து நமக்கு வந்து 37 இந்த மாதிரி தான் வரும் சென்சஸ் வச்சு. நம்ம அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன். ஆரம்பத்தில் வந்த டீலிமிட்டேஷன் பில்லில் அதுதான் வெளிப்படையாக சொன்னால், இப்போ இருக்கிற டீலிமிட்டேஷன் பில்லுலையும் பாப்புலேஷன் கணக்கு வச்சு 2011 பாப்புலேஷனை கணக்கு வச்சு பண்ணிங்கன்னா நமக்கு 37 தான் வரும். சரியா? ஆனால் இப்போ 40 இருக்குது. ஆனால் இப்போ பிஜேபி நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது பிஜேபிங்கிறத விட மோடி அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்ஸுக்கும் 50% நாங்கள் ரைஸ் பண்ணி கொடுத்துறோம். 50% அதாவது irrelevant ஆஃப் பாப்புலேஷன் நாங்கள் வந்து 50% உயர்த்தி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்னதின் படி கூற்றின்படி பார்த்தா இப்போ நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 40 இருக்குது. இப்போ 40ல் வந்துட்டு நமக்கு வந்து 50% பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸு. ஸோ இப்போ 40 கூட ஒரு 20 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 60. ஸோ இது கரெக்டாக இருக்கா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம வந்து இப்போ இந்த முறை வந்து 60 சீட்ஸ் பாண்டிச்சேரி அண்ட் இது சேர்த்து. ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 59. ஸோ 59 வந்துடும். ஸோ அது க்ளோஸ் டு 60 புரிஞ்சுக்கோங்க, அது ரெண்டையும் சேர்த்து. அப்புறம் கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கா?
இப்போ 20னா அதுல 50%ங்கிறது 10, அது கூட ஒரு 20 கூட ஒரு 10 ஆட் பண்ணா 30. அப்ப கேரளாக்கு 30 சீட்ஸ், ஆந்திராவுக்கு 42லேருந்து 63, ஒரிசாவுக்கு 21லேருந்து 31, மேற்கு வங்காளத்துக்கு 42லேருந்து 63 சீட்ஸ் நாங்கள் 50% ரைஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த டீலிமிட்டேஷனை நம்மளாம் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னதமான செயல் திட்டங்களை மோடி அவர்கள் உத்தரவாதத்துடன் சொல்கிறார். ஆனா உத்தரவாதம் சொன்ன தெரிஞ்சவர் அதை பில்லுல எழுத மறந்துட்டார். வாய் வழியா மட்டும்தான் வருது. இப்ப புரியுதா? இது பில்லுல வரணும்ல. பில்லுல எங்கேயுமே காணாமா பச்சைக்கிளிங்கிற வார்த்தை. எவ்வளவு தேடினாலும் இல்லையா? பச்சைக்கிளியே காணோம். பில்லுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 50% ரைஸ்ங்கிற மாதிரியே பில் இல்ல. பில்லு இப்பவும் சொல்றது என்னன்னா 2011 சென்சஸை வச்சுதான் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல அவங்க என்ன ஆக்சுவலா சொல்றாங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 50% நாங்கள் உயர்த்தி கொடுப்போம்னு வாய் அளவுல சொல்லிட்டு அதை வந்து எங்கேயுமே சட்டத்துக்குள்ள அந்த பில்லுக்குள்ள கொண்டே வரல. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பில்லுக்குள்ள ஆக்சுவலா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சென்சஸின் அடிப்படையில் 2011 சென்சஸின் அடிப்படையில் இவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன்லாம் பிரித்து கொடுப்பாங்களாம். ஆனால் அதை வந்து ஒரு ஆணையம் தான் அதை முடிவு பண்ணுமா, எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆணையம் முடிவு பண்ணுமா. இந்த ஆணையத்தை யார் அமைப்பாங்கன்னா ஆளுங்கட்சி அமைக்குமா. யாரு? பார்லிமெண்ட் அமைக்கும் இந்த ஆணையத்தை. சரி, இந்த ஆணையத்தோட முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை உள்ள நுழைய முடியாது. இதனங்க கதையா இருக்கு, இது போங்கா இருக்கு இது. சரியா? சரி, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இருக்குல்ல, இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த சட்டத்துல, அதாவது நான் சொல்றது 1972 இருக்கிற அந்த ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல, அப்ப இருக்கிற அந்த பில்லுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 25 வருஷத்துக்கு இந்த இதை வந்து மாறாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் அதுல இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த ஆணையம், இந்த இணையம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது இந்த அமெண்ட்மெண்ட்ல இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு ஒரு முடிவு. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா உங்களுக்கு அதை பாஸ் பண்றதுக்கு மெஜாரிட்டி, அதாவது தனித்த மெஜாரிட்டிங்கிறது வேணும். அதாவது 3/2 கண்டிப்பா வேணும். 3/2 பங்கு இருந்தா தான் அந்த தனித்த மெஜாரிட்டின்னு இருந்தா தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப பிஜேபி கொண்டு வர இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதுல அந்த 25 வருஷத்துக்கு அடுத்து இதை மாற்றக்கூடாதுங்கிற எந்த விதமான விஷயமும் கிடையாது. அதுக்கு அடுத்து இதை முடிவு செய்வதற்கு இது ஆணையமே போதும்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெறும் ஆட்சி அமைக்கக்கூடிய அரசு நினைச்சாவே சீட்ஸை குறைக்க முடியும், கூட்ட முடியும். இதுல கோர்ட் வந்து தலையிடக்கூடாது. அந்த ஆணையத்தை அமைக்கிறது யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்போ இந்த சினாரியோல இவங்க என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சினாரியோக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரியான பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய, அன்பாக பழகக்கூடிய, பாசமாக இருக்கக்கூடிய, பிஜேபியை முழுமையாக நம்பக்கூடிய, பிஜேபியோட இணக்கமாக பழகக்கூடிய ஒரு சிஎம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, 51 சீட்டு வரத டிஎம்கேவும் காங்கிரஸும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ நான் வந்து ஏங்க எடப்பாடி வாய்ஸ் வந்துருச்சா, இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசி இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் விஜய் வாய்ஸ் எடுக்கிறீங்க. அவருக்கு அவர் வாய்ஸே போயிருச்சு. நண்பா வெட்டி நிச்சயம் நண்பா, நான் முட்டி போட்டு நடக்கிறேன் நண்பா, சர்ச்சுக்குள்ள ஊர்ந்து போறேன் நண்பா. நான் என்ன சொல்றேன் நண்பா, நீங்க கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் பண்ணி பார்சியாலிட்டி காமிக்கிறீங்க நண்பா. எங்க ஊர் பக்கம் நாங்க அளவு குத்தி பூ மிதிக்கலான்னு இருக்கோம் நண்பா. நீங்க என்ன பண்றீங்க நண்பா, ஒரு பூச்செடி எடுத்துட்டு மாரியம்மன் கோயிலுக்கு பூ மிதிங்க நண்பா. இஸ்லாமியர் மட்டும் சும்மாவா? அடுத்த வருஷம் 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க நண்பா. நீங்க அடுத்து என்ன பண்றீங்கன்னா, மொகரத்துக்கு ஒரு சாட்டை எடுத்துக்கிறீங்க நண்பா. இப்படி அடிச்சுக்கிட்டே போறீங்க நண்பா, மாறு அடிச்சுட்டு நடக்கிறீங்க நண்பா. இதுதான் நண்பா தேவையில்லாத அரசியல், இதுதான் மதவாத அரசியல் நண்பா. நீங்க இயேசுவை கும்பிடுறீங்க, வழிபடுறீங்கிறது வேற நண்பா. முட்டிக்கால் போட்டு சர்ச்சுக்குள்ள நடக்கிறதெல்லாம் நாங்க ஏற்க முடியாது நண்பா. அபூர்வ சகோதரர்கள் வேலை, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க நண்பாங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப என்ன யாரை திட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 59 இது வந்தது நல்லதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்த முறை வந்து எடப்பாடி அண்ட் பிஜேபி கூட்டணியே ஜெயிச்சு வந்துடுறாங்கன்னு வைங்களேன், அடுத்த முறையும் பிஜேபியே வந்து நாடாளுமன்றத்தில் வருதுன்னு வைங்களேன். இப்ப நாடாளுமன்றத்தில் பிஜேபி வருது, இந்த அமெண்ட்மெண்ட் டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க. எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலும் நினைக்காட்டியும் பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சா இனிமேது வந்து அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் 2026 பாப்புலேஷன் ரிசல்ட் வருதா, இந்த பாப்புலேஷன் இன்னும் குறைஞ்சிருப்போம். 2011 நம்ம குறைஞ்சு கிடக்கும். இது 2026 பாப்புலேஷன் சென்சஸ் வரும். அந்த சென்சஸ்ல தமிழரோட எண்ணிக்கை இன்னும் குறையும். அந்த எண்ணிக்கை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா
தமிழர்களுக்கு 25 சீட்டு தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, இல்ல 26 சீட்டு 29 சீட்டுன்னு சொல்றாங்கன்னு வைங்க, அதை பிஜேபி அரசாங்கமே சொல்லலாம். தனித்த பெரும்பான்மை தேவையில்லை. ஏன் தெரியுமா? தனித்த பெரும்பான்மை இதுதான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே இல்லையே. ஆணையத்தை வச்சு போட்டு அழகா ஆணையத்தை வச்சுட்டு ஒரு இந்த ஜாப் மாதிரி அழகா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவங்க சொல்றதுதான் சட்டம். இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியால தலைகா நின்று தண்ணி குடிச்சாலும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு போனாலும் அது பண்ண முடியாது. இப்ப காலத்துக்கும் நம்புற அளவுக்கு பாஜக என்ன உன்னதமான உத்தமர்களா, உண்மையின் சொரூபர்களா? தலையில கை வச்சாலும் முதுகுல குத்த போறாங்க. அதான் நான் பதிவு போட்டிருந்தேன். இந்த சட்டத்தை வந்து அங்கீகரிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது, கூட்டணி தர்மத்துக்குன்னு சொல்லி பேசுறது தமிழ் இன விரோத அரசியல், துரோகம். இது தமிழ் இனத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம். இதுவும் கூட இதுல ஒரு ரொம்ப லாஜிக்கா யோசிச்சாவே, இதை இந்த முறை டீலிமிட்டேஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க அடுத்த முறை வரும்பொழுது அடுத்த சென்சஸை வச்சு நாங்கள் அதை திரும்ப இது பண்ணுறோங்கிற பேரில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட கொடுத்தாங்கல்ல 59 சீட்டு, அதை அப்படியே பிடுங்கிக்கிட்டு நீ எவ்வளோ இருக்க தெரியுமா, இந்த 35 சீட்டுன்னு கொடுப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? பாப்புலேஷன் சென்சஸ் வச்சு தான் இந்த பில்லும் இருக்குது, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து அந்த 1972 இருந்த அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 25 வருஷத்துக்கு இது மாறாதுன்னு உத்தரவாதம் இருந்துச்சு. இந்த இதில் 25 வருஷங்கிறதே மென்ஷனே ஆகல. அப்போ என்ன, அவங்க நினைச்சா எப்போ வேணாலும் மாத்திக்கலாம். 2026 சென்சஸ் தான் வரப்போகுது இல்லை, வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுக்க வேண்டியதானே. அதுக்கு முன்னாடி எதுக்கு முடிவு எடுக்கிறீங்க? இப்போ புரியுதா? 2026 சென்சஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்களால பேசவே முடியாது. தமிழர்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பாப்புலேஷனை வச்சு அது வரும்பொழுது நமக்கு பின்னடைவு, நமக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கு பின்னடைவாக இருக்கும், எல்லாருக்குமே பின்னடைவாக இருக்கும். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை ஒத்துக்காது, மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த அவசர கதியில் இதை கொண்டு வந்து இது பண்ணணும். சரி, இதை அப்படியே கொண்டு வந்தால், இப்போ விஷம் கொடுக்க வரோம், விஷத்தை அப்படியே கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஆனால் அதையே ஒரு ஸ்வீட்டில் கலந்து கொடுத்தா ஆஹா அப்படின்னு எடுத்து வாயில போட்டு செத்து போயிருவீங்க. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இதில் இருக்கு. என்ன ஸ்வீட் தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது. 33% பெண்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். இவ்வளவு உன்னதமான பில்லுங்க. அக்கினி சிறகே எழுந்து வா, உலகை அமைப்போம், பிஜேபி வாழ வைப்போம். இதான் அந்த ஸ்வீட்டா? 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்க்கிறாங்களே, நாங்க என்ன பண்றது? கோமாதா எங்கள் குலமாதான்னு ஒரு பெண் மாட்டை தான் நாங்க வந்து சாமியா கும்பிடுறோம். ஒரு ஆண் மாட்டை கண்டுக்கிறது இல்லை. அவர் நந்தி பகவான் சொன்னாலும் அவரை கண்டுக்கிறது இல்லை. அவரை தாண்டி தான் நாங்க சிவனையே பார்க்குறோம். இப்படிலாம் நாங்க இருக்கும் பொழுது பெண்களுக்கு 33% எங்க அர்த்தநாரீஸ்வரர் பாதிக்கு பாதி கொடுத்துட்டாரு. ஆனா 33% கொடுக்கறதுக்கு நாங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரோம். அதை போய் தடுக்கிறாங்களே துரோகிகள். நானே நினைக்கிறேன், ஏன் இப்ப கொண்டு வா. 543 பேர் இருக்கிறாங்கல்ல நாடாளுமன்றத்துல. இப்ப இந்த 543 வந்துட்டு நீங்க 33% இம்ப்ளிமெண்ட் பண்ணா வேண்டாம்னு சொல்றோமா? நாங்க அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதா? 850க்கு கொண்டு போய் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னா இது என்ன நோக்கம்? சரி, இன்னொன்று, இந்த உங்களுக்கே தெரியல, இந்த அவைகள் கூட்டங்கள் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஏதாவது பேச முடியுதா? எல்லாம் கூச்சல். இப்போ மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பேசினா என்ன பண்ணுவாங்க? தட்டுவாங்க, அப்புறம் கத்துவாங்க, வெளியேற்றுவாங்க, எல்லாம் வெளியேறுவாங்க. இவங்க இவ்வளோ கம்மியாக இருக்கும்போதே, அதாவது 543 இருக்கும்போதே இவ்வளோ அடாவடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா 850 இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் அந்த 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 ஃபிஷ் மார்க்கெட், சாரி, அந்த பார்லிமெண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை, போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியரே வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அடங்கி வாசிக்கிறாங்க. அது ஏன்னா இப்போ அந்த கேள்வியெல்லாம் வரும்ல, அந்த டீலிமிட்டேஷன் எப்படியாவது சாத்தியப்படுத்திட்டா காலத்துக்கும் உட்காந்துக்கலாங்கிற ஒரு மனப்பாவம் தான். ஸோ இது சரிங்க, இதை வந்து சிறுபான்மை மக்களுக்கு, மத சிறுபான்மைகளுக்கு எதிரானதுன்னா சொல்றீங்களே, எதான் அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து குறைய சிறுபான்மை வாக்கு வந்து irrelevant ஆயிரும், தேவையில்லைன்னு ஆயிரும். அதாவது உங்களோட சேவே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சமூகங்களுக்கு இந்த பாதிப்பு. இன்னைக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல சில சாதிய சமூகங்கள் வந்துட்டு அப்படிங்கிறான்ல, உங்களோட தொகுதிகளும் காணாம போயிடும். இப்ப பெரிய கான்ஸ்டிடியூன்சிஸாக இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ கவுண்டர்கள் இருக்காங்க. நான் எடப்பாடி வாக்குகளே பல எடுத்துக்கணும். இப்போ கவுண்டர் வாக்குகள் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. கோயம்புத்தூர்ல எல்லாம், கொங்கு மண்டலத்திலாம் இருக்குது. இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்க கான்ஸ்டிடியூஷனில் கவுண்டர்களோட வாக்குகள் வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸாக இருந்துட்டு வருதா. இப்போ இந்த புது கான்ஸ்டிடியூஷன் செட்டப் வரும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தொகுதிகள் உடையுமா? தொகுதிகள் உடையும் போது கவுண்டர்களோட வாக்கு சேதனம். அதாவது ஒரு தொகுதியில் கவுண்டர்களோட வாக்கு நெக்லிஜிபிளா வரும். அப்ப கவுண்டரை தான் ஒரு வேட்பாளராக போடணுங்கிற ஒரு தேவை என்பது குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்னா,
கேஸ்ட் ரெப்ரசன்டேஷனும் இதுல பெரிய அளவு அடி வாங்கும். அதே தான் ரிலிஜியன் ரெப்ரசன்டேஷனுக்கும். ஒரு ரிலீஜியஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பெரும்பான்மையாலாம் எங்கேயும் இல்லை, அவங்க இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல கணிசமா இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த கணிசமாக இஸ்லாமியர் இருக்க இடம்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் உடச்சு விட்ரும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30% வாக்குகள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர் வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை வைப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 30% ஆஃப் இஸ்லாமியர் வாக்குகள் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ஒரு இஸ்லாமியர் வந்து வேட்பாளராக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த தொகுதி உடஞ்சு இஸ்லாமியர்கள் வந்து இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10, இன்னொரு பக்கம் 10ன்னு போறாங்கன்னு வைங்க, மூணா, அதாவது அவங்களோட குரல் தேவையில்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விடும். நீ என்ன வேணா பேசி. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இங்கே வந்து கேஸ்ட் ரெப்ரசன்டேஷனும் பெரிய அளவு அடி வாங்கும். இது வந்து சிறுபான்மை மக்களுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜங்க் ஆஃப் ஒரு கேஸ்ட் ஏ இருக்காங்க, இன்னொரு அடுத்த பெரும்பான்மையாக கேஸ்ட் பி இருக்காங்க. அப்படின்னா இப்போ இருக்க கான்ஸ்டியூஷனில் கேஸ்ட் ஏ ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணால் கேஸ்ட் பிஏ ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணும், இந்த மூலியமாக இருக்கும். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் உடையுது, இந்த கேஸ்ட் பியோட பாப்புலேஷன் வந்து செக்ரிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ்ட் ஏ பெரும்பான்மை சாதிகளுக்கு மட்டும்தான் வாய்ப்புங்கிற மாதிரி எல்லா கட்சியும் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கேஸ்ட் பியோடைய ஒழிச்சு விட்ருவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து காணாமே போயிடும். அப்போ இது எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய சமூகம் சார்ந்த கட்டமைப்புக்கும் சமூகம் சார்ந்த ரிசர்வேஷன்ஸ்க்கும் இது ஒரு பெரிய எதிரான ஒரு கட்டமைப்பு. இன ரீதியா, நம்பிக்கை ரீதியா, சமூகம் சார்ந்த குடி ரீதியாவும் பிரச்சனையா இருக்கு. இது ஒண்ணு. இதுல ஏன் பிஜேபிக்கு இவ்வளவு அக்கறை அப்படின்னா, இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அவங்களுடைய ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்ஸ்ல வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்துடும். இந்த அதிகமான நம்பர்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அது அதிகமான நம்பர்ஸ் ஒன்று. அடுத்து ரிலீஜியஸ் டிசைடிங் கெப்பாசிட்டிஸை வந்து, அதாவது ரிலீஜியஸ் மைனாரிட்டியோடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனையும் அடிச்சு உடைச்ச மாதிரி இருக்கு. இது எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு பிளஸ், நிரந்தரமா அவங்க இங்க இந்தியாவுடைய அதிகாரத்தை தன் வசப்படுத்துவதற்கான ஒரு அழகான ஸ்கெட்ச் தான் இந்த டீலிமிட்டேஷன். ஸோ அவங்க தமிழர்களுக்கு எந்த நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை, தெலுங்கர்களுக்கு எந்த நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை, கர்நாடகர்களுக்கு எந்த நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை, கேரளாக்காரங்களுக்கு எந்த நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை, ஹிந்திக்காரங்களுக்கு நல்லது செஞ்சா மட்டுமே இந்தியாவை ஆண்டு விடலாம். இவன் நம்மளெல்லாம் அழிச்சா கூட கேட்க நாதி இருக்காது. ஏற்கனவே நம்மளோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக தானே இருக்கு. பிரதமராக வந்தவங்க எல்லாம் இங்கே ஆக்சிடென்டலாக சவுத்துல இருந்து வந்திருக்காங்களே தவிர்த்து யாருமே எலெக்ட் பண்ணி அது மாதிரி வரல. அப்படி இருக்கிறப்போ இது இன்னும் தானே நம்மளுக்கு பவர் போயிடும். நம்ம தமிழர்கள் வந்து இந்தியாவுடைய முகங்களாக, இந்தியாவை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராகவே இல்லாமல் போயிடும். ஸோ ஒட்டுமொத்த தமிழினத்துடைய அரசியலையுமே இந்திய ஜனநாயகத்துக்குள்ள கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, ஒரு பில்லை, ஒரு மசோதாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்து கொண்டிருப்பது வேடிக்கையானது. அதை ஆதரிப்பதை அவர் கைவிட வேண்டும். இதை ஏன் அவர் ஆதரிக்கிறாரு? கூட்டணி சாக்கடைக்குள்ள இறங்கினா நம்மளும் பூசிக்க வேண்டியதாங்கிற மாதிரி பிஜேபிக்கு சாதகமான எல்லாத்தையும் அவர் செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார். இது வந்து அவர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் அவர் மீது இருக்கக்கூடிய அரசியல் பார்வையையும் பெரிய அளவு கேள்விக்குறியாக்கும். இதுக்கு அடுத்து இந்த டீலிமிட்டேஷனை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் பேர்வெளிங்கிற பேர்ல டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் வந்து நாங்கள் இந்த பில்லை நாங்கள் செஞ்சுட்டாங்க, ஒரு விதத்தில் நல்லது. ஆனா அடுத்த முறை அவங்க என்ன கொண்டு வராங்கிறாங்க பாருங்க. காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா 2026 தான் ஜனத்தொகை கணக்கிடப்பட போதில்லை, அதை எடுத்துட்டு நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் விட மாட்டாங்க இதை. ஏன்னா அவங்களுக்கும் அது லாபம் தானேங்க. ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்டுக்கு இது எப்படி பார்த்தாலும் லாபம் தானே. சங்கிகளுக்கும் லாபம், ஹிந்திகளுக்கும் லாபம். ஸோ இந்த சங்கியும் ஹிந்தியும் சேர்ந்து, ஹிந்திகள் சேர்ந்து நம்மளை சங்கீத் செரமனி நடத்திட்டாங்க. ஆமா, நம்மளை வந்து நாசம் பண்ற வேலையை தான் அவங்க ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. அதனால சொன்ன பிஜேபி அண்ட் காங்கிரஸ் எப்படி பார்த்தாலும் தமிழ் இன விரோத கட்சிகளாகவும் செயல்படும். நீங்க ஒரு செகண்ட் யோசிக்கலாம். இப்போ கூட ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஏன்னா ஆமா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். ஆனா நீங்க கூட்டணி வச்சிருக்கிறது யாரோட? டிஎம்கேவோட. தமிழர் அவங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. முதல்ல தமிழர்னா யாருன்னு தெரிஞ்சுட்டு வாங்க ராகுல் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. தமிழர்னா யாருன்னு தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தமிழர்கள் கிடையாது. நீங்க கூட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனீங்க, நீங்க தமிழர் ஆயிட்டீங்களா? வயநாட்டில் இருக்கீங்க, நீங்க கூட வந்துட்டு அந்த வில்லேஜ் குக்கிங் ஃபேக்டரியோட எல்லாம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டுலாம் போனீங்க. அதனால நீங்க தமிழர் ஆயிருவீங்களா? இவ்வளவுதான் விஷயம்.
ஸோ தமிழ்நாட்டுக்கு வரவங்க போறவங்க தமிழ்நாட்டில் தங்கினவங்கலாம் தமிழர் கிடையாது. தமிழர் யாருங்கிறத முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க கூட்டணி வச்சிருக்கிறது தமிழர் கிடையாது. அவர்கிட்டயே நீங்க கேளுங்களேன், மிஸ்டர் ஸ்டாலின் ஆர் யூ தமிழ் ஆர் திராவிடியன் அப்படின்னு கேட்டு பாருங்க. நாங்கள் திராவிடியர்கள் என்று அவர்கள் மாறுதட்டி சொல்லிக் கொள்வார்கள். ஏன் தமிழர்னு அவங்க வாயில வரலன்னு கேளுங்களேன், அப்பதான் உங்களுக்கு புரிதல் வரும். ஓஹோ இக்கட ராவா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காங்கிரஸே ஆட்சி அமைச்சாலும் பாப்புலேஷன் கணக்கு பண்ணி தான் நாங்கள் இனிமேல் பண்ணுவோங்கிறது தமிழர்களுக்கு விரோதமாக தான் முடியும். ஏன்னா தமிழரோட பாப்புலேஷனை நசுக்கி விட்டாங்க, ஆல்ரெடி போச்சு. ஏன்டா எல்லாத்தையும் நசுக்கி விட்டு போட்டு இனிமேது உங்களுடைய ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையும் கணக்கெடுப்பேன் அப்படின்னா போங்கு. இது போங்கு. இந்த போங்கு அரசியலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது வந்து வெறும் பாப்புலேஷனை வச்சு மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த நேரத்தில் இதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு திமுகவும் இதை வச்சு ஒரு நல்ல கேம் விளாடுறாங்க. ஆமாம், இங்கே பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, ஏடிஎம்கேவும் 3வது இடத்துக்கு தள்ளி விடணுங்கிற நோக்கம் தான் ஆர்எஸ்எஸ்க்கு. அதுக்கு பிஜேபியோட எடப்பாடி அவர்களை சேர வச்சு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அவர் மேலே இருக்க நம்பகத்தன்மையெல்லாம் உடச்சி அவரை ஓரங்கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிஜேபி வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு ஒரு பாலிடிக்ஸை பண்ணலாங்கிறது அவங்க பிளான். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஏமாற அளவுக்குலாம் தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்கிறது நம்ம சொல்லிடுறோம். நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸுக்கு டிஎம்கே, தமிழ்நாட்டுக்கு திமுக எந்த அளவுக்கு ஆபத்தோ அதே அளவுக்கு இந்தியாவுக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆபத்துங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஆதரவு நிலைப்பாடுலாம் அங்கே போயிடும் நினைக்காதீங்க. அதனால தான் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும், நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும். போன முறை நாடாளுமன்றத்தில் திமுக ஸ்வைப் பண்ணி கொடுத்தது எதற்கு? மோடி. அது திமுக மேல இருக்க நண்பகத்தன்மையெல்லாம் கிடையாது, மோடி மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால தான். அதே போல இந்த முறை ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு டிஎம்கேவோட பாசம்லாம் இல்ல, இது பாசம், அதாவது ஏடிஎம்கே மேல இருக்கக்கூடிய பாசம் வந்து இதை தீர்மானிக்கணும்னு நினைக்காதீங்க. டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு இந்த தேர்தலில் பெரிய அளவு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கும். ஸோ மக்கள் வந்து ஸ்டேட் எலெக்ஷனை வேற மாதிரி, தமிழக மக்கள் ஸ்டேட் எலெக்ஷனை வேற மாதிரி தான் பாக்குறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன்ல ஸ்டேட்டை இப்போ ஆள்றது யாரு, திமுகவுக்கு பதிலாக யார் இருந்தா கரெக்டா இருக்கும்னு தான் யோசிப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் இன்னும் தெளிவாகிக்கோங்க. ஏன்னா உங்களை சுற்றி வரக்கூடிய செய்திகள் வந்து உண்மையானது அல்ல. 50% ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயில தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய அதை சட்டத்துக்குள்ளே கொண்டு வரல. அப்போ எந்த அளவுக்கு நம்மளெல்லாம் முட்டாளுகள்னு நினச்சா சட்டத்தில் அது இல்லாமல் நம்மக்கிட்ட அதை கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் சொத்து பத்திரத்தை நீங்கள் ஒருத்தருக்கு விற்கிறீங்க போகிறீங்க, அதில் வந்து ஒரு முறைகேடாக ஒரு இதை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாற்றி ஒருத்தன் எழுதி வாங்கினா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு வாய் வார்த்தையிலே சொன்னால் எப்படி? அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணுறாங்க. எந்த ப்ராமிஸும் இல்லை அந்த சட்டத்தில். குறைந்தபட்சம் 25 வருஷத்துக்கு இது மாறாதுன்னு சொல்லியிருக்கணும், அதுவும் இல்லை. வெறும் ஒரு ஆணையத்தை நாங்கள் அமைப்போம், அந்த ஆணையம் முடிவு பண்ணணும்னு சொன்னால் அது என்ன? அந்த ஆணையம் வந்து மேபி இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஆதரவாக இருக்கலாம். அடுத்த சென்சஸ் 2026 சென்சஸ் வச்சு நாங்கள் அப்படியே கொண்டு வரோம்னு சொல்லிட்டு உங்களை குறைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் என்ன யார்கிட்ட போய் நிற்க முடியாது? நீதிமன்றத்துக்கு நீங்கள் போக முடியாதுன்னு கேட்டு போட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க தமிழர்களை. டெட் எண்ட் இது டெட் எண்ட். அதனால டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் அடிப்படையில் கொண்டு வரதுக்கு தமிழர்கள் எப்பொழுதும் எதிராகத்தான் இருக்கணுங்கிறத நம்ம உறுதியாக சொல்லியிருக்கோம். நல்ல விதமாக இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அவங்களுக்கு பெரும்பான்மையான மெஜாரிட்டிங்கிறது, அதாவது 3ல் 2 பங்கு மெஜாரிட்டிங்கிறது வரலங்கிறனால அது தோற்கப்பட்டு விட்டது, தோத்துருச்சு. ஆனாலும் திரும்ப அது வராமல் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் வந்து விடக்கூடாதுங்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம சரி. அப்போ என்ன அதுக்கு பொருள் என்னன்னா, அடுத்த முறை சப்போஸ் பிஜேபி பெரும்பான்மையான மெஜாரிட்டியில் வந்தாலும் நமக்கு ஆபத்து, காங்கிரஸ் பெரும்பான்மையான மெஜாரிட்டியில் வந்தாலும் நமக்கு ஆபத்து, எப்படி இருந்தாலும் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறத நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, அதையும் பற்றி கேட்டணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ வந்து இந்து மத சம்பந்தப்பட்ட சாமியார்கள்லாம் போயிட்டு, மடாதிபதிகள்லாம் போயிட்டு ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சா அங்கே வந்து நம்ம உடனே சொல்கிறோம் மத ரீதியாக பாரு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்றத பற்றி ஒரு டயலாக் ஆகுது. முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும் எப்பவுமே 4-5 முஸ்லீம் கட்சி இருக்கும். இந்த கிறிஸ்டியன்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க, இந்த எல்லா சர்ச்சோட ஃபாதரும் போயிட்டு நேத்தி முதல்வர் ஸ்டாலினோட கையை பிடிச்சி ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அப்படிதானே வந்து பார்த்து ஒரு விமர்சனம் செய்யணும். ஏன் இதை பத்தி யாரும் பேசாம கடந்து போறாங்க? இதை நம்ம எப்படி இல்லை பேசாம கடந்து போறாங்கலாம் இல்லை. நீங்க என்னதான் ஆதரவு கொடுத்தாலும் அது ஒன்றும் பெருசா பெரிய அளவு ஒரு பிரதிபலிக்குமாங்கிறது தான் கேள்வி. இந்துக்கள் போய் பண்ணும்பொழுது எதனால இங்க தமிழ்நாட்டில் விமர்சை ஆச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்து மத வழிபாடுகளுக்கு எதிராக பேசியவர்கள். சரி, இங்கே இருக்கக்கூடிய இப்போ பிராமணர்கள் இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாதிரியார் அப்படிங்கும்போது அவர் அந்த மதத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாரு.
பட் இங்கே ஒரு பிராமணர்னு பார்க்கும் பொழுது அவர் அந்த மதத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் இல்லை, அது ஒரு கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்காரு, கேஸ்டோட ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்காரு. அப்போ இதெல்லாத்தையும் எதிர்த்து பேசிட்டு இருந்தால் திராவிட இயக்கங்கள் வந்து இந்துக்குள்ளே போயிட்டு எப்படா நீ வந்து இந்த மடத்துக்கு போவ அந்த மடத்துக்கு போவ அப்படிங்கிறதெல்லாம் விமர்சிக்கப்படும் தான். இப்போ காஞ்சி மடத்துக்கு போனீங்கன்னா அதை விமர்சிக்க கூடாதான். ஒருத்தர் போயிட்டு வராரு காஞ்சி மடத்துக்கு, கேட்டால் தமிழ் தேசியம் பாரு, காஞ்சி மடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வராரு, இதை விமர்சிக்காதீங்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாது, போனது தெரியல, இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்போவே தெரிஞ்சு அன்றைக்கே நான் விமர்சிச்சிருப்பேன். அதெல்லாம் நான் தண்ணியில் கடந்து போகிற ஆள்லாம் இல்லை. தப்புனா தப்பு தான், யார் செஞ்சா என்ன? தமிழ் தேசியம்னு வாய்க்கிலேயே பேசிட்டு கடைசியில் வந்துட்டு காஞ்சி மடத்துக்குள்ளே போயிட்டு காஞ்சி மடத்தில் என்ன தமிழ் தேசியத்தை ஏற்றுக்குவாங்களா? தமிழர் உண்மையில் எடுத்துக்காங்களா? உங்கள் கையில் கொடுத்தாங்களே முருகருடைய ஃபோட்டோ கொடுத்தாங்களா, அதில் ஏதாவது தமிழ் இருந்துச்சா? அந்த முருகருக்கு கீழே ஏதாவது தமிழ் எழுதிருந்துச்சா? என்ன எழுதிருந்துச்சு? இதெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்துக்கிட்டு நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க நமக்கு. நம்மளுக்கு என்ன எந்த உளவியல்ல இதெல்லாம் போக தோணுது? எந்த உளவியல்ல உங்களுக்கு போகும்? நீங்கள் வந்து ஒரு சாமிக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் சாமானிய கோயிலுக்கு போகிறீங்கிறது வேற. காஞ்சி மடத்துக்கா போகிறது? காஞ்சி மடத்தில் வந்து அது வந்து அந்த காஞ்சி சங்கராச்சாரியர் தமிழ் வாழ்த்து பாடும்போது உட்காந்துக்கிட்டு இருந்தார்ல, அவர் தான். அது என்ன பண்ணலாம்? தமிழ் வாழ்த்து பாடும்போது எந்திரிக்கலையில, அந்த அளவுக்கு தமிழை அவமானப்படுத்தியவர்கள், தமிழை நீச பாஷைன்னு பேசுகிறவங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழில் குடமுழுக்கு போடணுங்கும்பொழுது அதுக்கு எதிர்த்தரப்பாக நிற்கிறது யாரு? இந்த காஞ்சி மடம் தான். இந்த காஞ்சி மடத்தில் ஏற்கக்கூடியவர்கள் தான் இந்த எதிர்த்தரப்புல வந்து நிற்கிறது, தமிழில் வழிபாடக்கூடாது, அது ஆகமத்துக்கு எதிரானதுன்ட்டு. அவங்களோட கோயிலுக்கு போய் தான் நம்மளுடைய வழிபாடுகளை வச்சுக்கணுமா? தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, இது தப்பான ஒரு முடிவு. அதெல்லாம் நம்ம பேசித்தான் தெரியும். நீங்கள் போனது அன்றைக்கே தான் நமக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கே கிழிச்சு விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அப்போ இங்கே ஹிந்துவிசம்னு வரும் பொழுது அது கூட ஒரு கேஸ்டிசமும் இருக்குது. அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. இப்போ புரியுதா? இப்போ நீங்கள் பாதிரியார்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா எல்லா கேஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் தானே அந்த பாதிரியார்கள். எல்லாம் அந்த பாதிரியார்கள் என்ன சாதிக்காரங்க? அது கலந்து எல்லா சாதிக்காரனும் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்து மதத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்கள் காமிக்கிறதுலாம் என்ன சாதிக்காரங்க? இல்லைங்க, எனக்கு என்ன பிரச்சனைனா பாஜக அதிமுக கூட இருக்கு ஒரே ரீதியாக, நீங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க. பட் அதுக்காகவே திமுக ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மத அமைப்புகளுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு கேட்குறேன். கிறிஸ்துவ அமைப்புகளா இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும், அவங்க திமுக பக்கம் போறது அவர்களே இது வைத்துக் கொள்ளக்கூடிய வினை. வெளிப்படையாக சொன்னா அது எப்படி சொல்றது, இயேசுநாதரை மதிக்காத தன்மை அது. நீங்க இயேசுவை மதிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து திமுகக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கவே மாட்டீங்க. அப்போ அது போய் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான தப்பு? அப்படின்னா தப்பு. நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் என்ன சொல்லுங்க, நியூட்ரலாக இருந்துட்டு போகலாம். எங்களுக்கு எதிராக பேசுபவர்களை ஆதரிக்காதீங்கன்னு பொதுவாக கூட சொல்லிட்டு போங்க. கிறிஸ்தவ மக்களை பிரிவினைவாத அரசியல் சக்திகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்காதீங்கன்னு கூட சொல்லிட்டு போங்க. ஆனால் அந்த பிரிவினைவாத சக்திகளுக்கு மாற்று திமுக தான் சொல்லி ஒரு இதை கொண்டு வரீங்களே. திமுக இன்னைக்கு அப்படி மாற்றா இருந்திருக்கு. இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லி முதல்ல பதிவு செஞ்சதே கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி தமிழக அரசியல்ல இஸ்லாமிய தீவிரவாதம்னு யாருமே அங்கே பேசவும் இல்லை, ஒன்றும் சொல்லாடலே இல்லை. முதல்ல யார் அதை பதிவு பண்றாங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான். நீங்க திராவிட வரலாறு எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை பத்தி ஈவேரால என்னென்ன பேசியிருக்காருங்கிறதெல்லாம் என்ன தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? வெளிப்படையா சொல்றாரு ஈவேரா, இஸ்லாமியர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்பது என்பது சாக்கடைக்கு கால் வைப்பதற்கு பயந்து, அதாவது சாணியில் கால் வைப்பதற்கு பயந்து மனித மலத்தில் கால் வைப்பதற்கு சமமானதுன்னு சொல்லி பேசி வச்சிருக்காப்ல ஈவேரா. இந்த ஈவேராக்கு முட்டு கொடுத்துட்டு பல இஸ்லாமியர்கள் அதான் சொல்ல, மதவாத சிந்தனைக்குள்ள இருந்துக்கிட்டு நீங்க பண்ற அத்தனையும். நான் இன்னொன்னு சொல்லவா, இந்த திமுகக்கு இவங்க போய் ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் அவங்க கிறிஸ்துவத்துக்கு ஆதரவா இருக்காங்க, அவங்க வந்து இஸ்லாத்துக்கு ஆதரவா இருக்காங்கிறது கிடையாது. அவங்க பல இடங்கள்ல இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்கிறது தான் இவங்களுக்கு. அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறது. மதவாதத்தை மைண்டில் வச்சுட்டு தான் இவங்களோட அரசியலும் இருக்குது. நாங்கள் திருப்பரங்களோட விஷயத்துக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம்ல, திமுக செய்தது மதவாதம், பாஜக செய்தது மதவாதம். மதவாதத்துக்கு எதிராக இருக்க என்ன தெரியுமா பண்ணியிருப்பான், வாங்க இஸ்லாமிய சகோதரர்களேன்னு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு தமிழ் ஆள் வந்துட்டு நீங்களும் கூட வந்து நாங்கள் வாங்க நில்லுங்க, நம்ம 2 பேரும் முடிவு பண்ணி விளக்கேற்றுறது வேற. வெளியிலேருந்து எவனும் வந்து இது பண்ணக்கூடாது, நீங்கள் அனுமதிங்க, தமிழர்கள் வரட்டும், தமிழர்கள். ஏன்னா அந்த தர்கால நம்ம தான் சொல்லியிருக்கோம், அதே தர்கால அதற்கு முன்பு தமிழர்களும் வந்துட்டு தான் நாங்கள் எல்லா மதத்தவர்களும் வந்தானே சாமி கும்பிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல, அதை பிஜேபி பேசாது, அது உங்களுக்கு தெரியும்ல, தர்கால இருந்தவங்களுக்கு தெரியும்ல. அப்போ அவங்களாம் வந்து சாமி கும்பிடும்போது ஏன் அது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரானதுன்னு நீங்கள் ஏன் பேசலை? இந்த தர்கால வந்து வழிபட்டுருக்காங்கங்க ஹிந்துக்களும், படையில் போட்டிருக்காங்க. இது அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். சிக்கந்தர் தர்காவுக்கு வந்துட்டு அவங்க பண்ணாங்களா இல்லையா, படையில் போட்டாங்களா இல்லையா இஸ்லாமியர் அல்லாதவர்கள்?
அது ஒரு பழக்கமாக இருந்திருக்குல்ல. அப்போ அன்றைக்கி ஏன் இது பண்ணிக்கிறேன்? சரி, ஒரு தர்கால படையல் கொடுக்குறது அது வந்து இஸ்லாமா? அது உங்கள் மதம் ஏற்றுக்குதா? உங்கள் குரானை ஏற்றுக்குதா? சிக்கந்தரை வந்து அவருக்கு நேர்ந்து விடுறதுங்கிறதோ இல்லை சிக்கந்தருக்கு வந்து கெடா வெட்டுறதுங்கிறதோ வந்து இஸ்லாம் ஏற்றுக்குதா? ஏற்றுக்கல. அதே போல் நம்ம தமிழர்கள், தமிழ் முஸ்லீம்கள், இஸ்லாமிய தமிழர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இங்க பாருங்க, இவன் வந்து விளக்கேற்றுறதாங்க இங்கே பிரச்சனை. இவன் வேணும்னே பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக விளக்கேற்ற சொல்கிறான். அவன் விளக்கேற்ற மட்டும் சொல்ல, அந்த தர்காவையும் உடைக்கணும்னு பேசுகிறான். அதனால இவனை நாங்கள் அனுமதிக்கல. ஆனால் சாமானிய தமிழர்கள் யாராவது வரீங்களா, நாங்களே உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் விளக்கேற்றுறோம்னு ஒரு இஸ்லாமியர் அங்கே பேசியிருந்தா மதவாதமே வராது. ஆனால் திமுக அதை பேச விட்டுச்சா? பேச விடல. ஏன்னா திமுகவுக்கு மதவாதம் தேவை. அப்போதான் சிறுபான்மை வாக்குகள் எடுக்க முடியும். இந்த பிரித்து பார்க்க தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா மதவாதத்துக்கு விலை போவீங்க, அடிபடுவீங்க. ஒரு பக்கம் இவங்களை தூண்டி விட்டு இவன் அடிப்பான், அந்த பக்கம் அவங்கள தூண்டி விட்டு இவன் அடிப்பான். மாறி மாறி குளிர் காஞ்சிக்கிட்டு இந்த அயோக்கிய கூட்டம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கும். உண்மையாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய, இரண்டு மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்படியே வந்தாலும் அதை ரொம்ப சுமூகமாக அழகாக முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இதுதான் சொல்றேன், இங்க சிறுபான்மை மக்களுக்கும் மதவாதம் இருக்கு. அதை நான் மறுக்கவே கிடையாது. சிறுபான்மை மக்கள் மதவாதம் இல்லாமல் இருக்காங்களா? நான் சொல்லலை. மதவாதம் இருக்கு. அந்த மதவாதம் இருக்கனாலதான் விஜயெல்லாம் நொண்டிக்கால் போட்டு முண்டிக்கிட்டே போறாரு. கரெக்டா? மதவாதம் இல்லைன்னா அவர் அதை பண்ணுவாரா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க மதவாதம் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனா அதுக்கு விலை போய் விடாதீர்கள். மதவாதத்திற்கு ரெண்டு தரப்பும், இந்து மதவாதத்துக்கு விலை போனாலும் சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவ மதவாதத்துக்கு விலை போனாலும் சரி, நீங்க கொடுக்க வேண்டிய விலை என்பது இனத்தின் மூலமா கொடுப்பீங்க. உங்க இனத்தின் மூலமா தான் நீங்க அதுக்கான விலையை கொடுப்பீங்க. உங்க இனம் அழியும் போது வேடிக்கை பார்ப்பான். அப்ப வந்து அவன் முஸ்லீம், அவன் வந்து ஹிந்து அப்படிலாம் பார்க்க மாட்டான், எவனும் பார்க்க மாட்டான். அதை மண்டையில் ஏற்றிக்கோங்க. அப்போல்லாம் தமிழன் தான், அடிபட்டா தமிழன் தான். இப்போ கர்நாடகத்துக்கு ஒரு இஸ்லாமியர் வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் தமிழ் இஸ்லாமியர்னு வைங்க. அவர் வண்டியை இஸ்லாமிய வண்டின்னு விட்டுருவான். அவன் இல்லை, அவன் தமிழ் வண்டின்னு சொல்லி அதையும் அடிப்பான். இல்லை ஹிந்து வண்டின்னு சொல்லிட்டு அவன் பூஜை பண்ண போகிறான். நான் இல்லையே, ஹிந்து வண்டினாலும் அடிப்பான், இஸ்லாமிய வண்டினாலும் அடிப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நீ தமிழன், அவனை பொறுத்த வரைக்குமே நீ தமிழனா, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தமிழனா இருக்க வேண்டாமா? முதல்ல அடுத்தவனுக்கே நீ தமிழன் தான், உனக்கு நீ தமிழனா இருக்க மாட்டியா? இதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழருங்கிற இன ஓர்மைக்குள்ளே வாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ டீலிமிட்டேஷனில் பாதிப்புக்குள்ளாக போகிறது தமிழர்கள். புரிஞ்சுக்கோங்க, சிறுபான்மை மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழனுக்கு இங்கே போகும். இப்போ இந்த சங்கிகளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ சங்கி இருந்தாங்கல்ல, கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல சங்கி, இவங்களோட நிலைமை என்ன இருக்கும்? நிலைப்பாடு என்ன? தமிழருக்கு ஆதரவு நிற்பானுங்களே அவனுங்க, போயிட்டு போதும்பாங்க. பிஜேபிக்கு முட்டு கொடுப்பாங்க. பிஜேபி முட்டு கொடுத்து போயிட்டு போதும்பாங்க. இதை தான் நான் சொல்கிறேன். சங்கியா இருந்தால் அது இனத்திற்கு ஆபத்து. அதைத்தான் தலைவாட அடிச்சுக்கிறேன். இனி நீ சங்கியா தான் வாழணும்னு நினைச்சா நீ வாழ்ந்துட்டு போ. ஆனா நீ உன் இனத்துக்கு ஒரு மயிரளவு நல்லதும் கூட நீ பண்ணிவிட மாட்டாங்கிறதா நம்ம இங்கே பதிவு பண்றோம். மனித குலத்துக்கே ஆபத்து அப்படிங்கிறீங்க. ஸோ டீலிமிட்டேஷனை பத்தி தொடர்ந்து 2.5 வருஷமா பேசினாலும் இந்த நேரத்தில் பேசுறது ரொம்ப முக்கியமானது. மிக்க நன்றி பாரி. நன்றி.